செவ்வாய் வந்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இதில் இருக்கவங்க வீடு வாங்குவாங்க. ரோஹிணி, அஸ்தம், திருவோணத்தில் இருக்கவங்க வீடு வாங்குவாங்க. அதில் ரோஹிணியில் செவ்வாய் இருந்தால் பிரம்மாண்டமான வீடு கட்டுவாங்க. மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டத்தில் இருக்கவங்களும் வீடு வாங்குவாங்க. அதுக்கடுத்து நம்ம திருவாதிரை, சுவாதி, சதயம் சொல்லிட்டோமா. மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியில் இருக்கவங்களும் வீடு வாங்குவாங்க. பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் இருக்கவங்க பழைய வீடு வாங்குவாங்க. ஆனால் வீடு வாங்குவாங்க, அல்லது பூர்வீகத்திலே வீடு கிடைக்கும். ஆயில்யம், கேட்ட, ரேவதியில் இருக்கவங்களும் வீடு வாங்குவாங்க. ஆக அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் இருக்கவங்க வீடு வாங்கிறது அவ்வளவு பெரிய சிறப்பான அமைப்பு இல்லை. இதை தெரிந்து கொண்டு 4ஆம் பாவக அதிபதி லக்னத்திற்கு நட்பு சம வீட்டில் இருந்தாக்க வாங்குகிற யோகம் உண்டு. 4ஆம் இடத்து அதிபதி 8ல் ஆட்சி பெற்றிருந்தால் ஒரு ப்ளஸ் இருக்குது, ஆட்சி பெறாமல் கெட்டு போயிருந்தால் ஒன்று இருக்குது. இப்போ 4ஆம் இடத்து 8ல் இருக்காருன்னு வச்சுங்க, இவன் வாங்கின வீட்டை இவனே விற்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. 4ஆம் இடத்து அதிபதி நட்பு வீட்டில், சம வீட்டில் அல்லது ஒரு பலமான அமைப்பில் இருக்கான்னா இவன் வீடு வாங்க காசு சேர்க்கவே வேண்டியதில்லை. இவனுக்கு யாராவது ஒருத்தர் வீடு வாங்கி கொடுத்துருவாங்க இவன் பேரில். இப்படி நமக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும். ஆமாம். இப்போ 4ஆம் இடத்து 8ல் இருந்துச்சுனாவே கணவன் மனைவிக்கு வாங்கி கொடுத்துருவான், அல்லது மனைவி இவன் ஜாதகத்தில் இருக்குது, அவனோட மனைவி இவனுக்கு வாங்கி கொடுத்துருவான் இவன் பேரில். அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். 8ஆம் இடமும் அதிர்ஷ்டம் இருக்குது. ஆனால் கெட்டு போயிடுச்சுன்னா கட்டுன்னு விட்டு விற்க வேண்டியது இருக்கும். இன்னொரு விஷயம், 4ஆம் இடத்து அதிபதி 6ல் இருந்தால் கடனால் வீடு விற்க வேண்டியது வரும். 12ஆம் இடத்துல இவன் வந்து ஏதேனும் ஒரு விரயத்துக்காக இந்த வீட்டை விற்றே ஆகணும், கடன் மூலியமாக ஏதோ ஒரு பெரிய விரயம் ஏற்பட்டு அதுக்காக கடன் விற்கலாம். தொழில் விரயமோ அல்லது ஏதேனும் ஒரு செலவினத்துக்காக வீடை விற்க வேண்டிய சூழ்நிலைகளும் வந்துடும். இப்படி நமக்கு ஒவ்வொரு பாவத்து ரீதியாக இருக்குது. மொத்தத்தில் செவ்வாய் மட்டும் பலமாக இருந்தால் அவனுக்கு வீடு வாங்குகிற யோகம் கட்டாயம் எப்படியாவது வந்துடும். இதில் நம்ம ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம், செவ்வாய் ராகு மட்டும் சேரக்கூடாது. செவ்வாய் கேது சேர்ந்துருக்கவங்க கூட வாங்கிக்கலாம். ஆமாம், செவ்வாய் ஒரு ராசியில் இருக்காரு, அவருக்கு பக்கத்திலேயே ராகு இருக்கார். 3.20க்குள்ளே இருந்த 3.20 டிகிரிக்குள்ளே இருந்தாலும் இருக்கிற சொத்து கித்து வீடு கீடு அத்தனை அழிஞ்சு போயிடும். செவ்வாய் இருக்கிற ராசிக்கு பின்ன, அதாவது அவர் செவ்வாய் நோக்கி ராகு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சொத்து எத்தனை சொத்து இருந்தாலும் அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கே மாற்றுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம்.